அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலமுல் அர்வா என்ற ஆன்மாவின் உலகத்திலிருந்து அல்லாஹு தாலா நம்முடைய ரூஹை இந்த மனித உடம்பை கொடுத்து இந்த உலகில் படைத்து விட்டான். இந்த உலக வாழ்க்கையே நம்மை படைத்தது அப்படியே விட்டு விடாமல் நமக்கு தேவையான எல்லா எல்லா ரிஸ்க்குகளையும் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். அத்துடன் நம்முடைய உடனே இருப்பது போல ஒரு ஷைத்தானையும் ஜின்னையும் படைத்திருக்கிறான். கரீன் என்ற அந்த ஜின்னானது நமக்கு பாவத்தை செயலை பக்கமே நம்மை தூண்டும். உதாரணத்திற்காக நாம் குரான் படிக்க உட்காருவோம். அதிலுடைய மீனிங்கு தப்சீரை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று இருப்போம். ஆனால் நம்முடைய எண்ணத்தில் என்ன தோன்றும், இப்போ என்ன படிக்காட்டி என்ன, அவ்வளோ வயசாக ஆயிடுச்சு, வயசான பிற்பாடி நம்ம அல்லான்ட்டு இருக்கலாமே, வயசான பிற்பாடி நம்ம ஹஜ்ஜுக்கு போகலாமே என்ற எண்ணங்கள் நமக்கு தோன்றும். இவ்வாறு நமக்கு பாவமான நினைவுகள் தோன்ற வைப்பது அந்த கரீன் என்ற சைத்தானால் தான். அத்துடன் அல்லாஹு தாலா கிராமின் காத்திபின் என்ற 2 மலக்குமார்களையும் அல்லாஹு தாலா நியமித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஆணையின்படி அந்த 2ம் நாம் எந்த ஒரு நல்ல அமல் செய்தாலும் சரி, கெட்ட அமல் செய்தாலும் சரி, எதையும் அதை அல்லாஹ்வுடைய ஆணைப்படி அவை அனைத்தையும் அவர்கள் குறிப்பெடுப்பது தான் அவர்களுடைய வேலை. அவ்வாறு குறிப்பெடுத்த பிற்பாடி அந்த குறிப்பேடானது நாம் இறந்த பிற்பாடி மறுமையின் பொழுது நமக்கு விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணையின் போது அந்த குறிப்பேடு நமக்கு சாட்சி சொல்லும். அதே போல் அல்லாஹு தாலா நமக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பிற்காக மேலும் 2 மலக்குமார்களை நியமித்திருக்கிறார். அதுவும் அல்லாஹ்வுடைய ஆணைப்படி நம்மளை பாதுகாக்கும். நீங்களே யோசித்து பாருங்களேன், நம்ம மாடிப்படி ஏறிட்டே இருப்போம், ஏதோ கால் தவறி விழப்போவோம், ஆனால் நம்ம தப்பித்து கொள்வோம். உடனே சொல்லுவோம், அல்லாஹு தாலா என்னை பாதுகாத்து விட்டான் அப்படின்ட்டு சொல்லி நம்ம சொல்லுவோம். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையான குரானில் ராத் என்ற சூறாவில் அல்லாஹு தாலா இவ்வாறு கூறுகிறான், உங்களுக்கு முன்னும் பின்னும் உங்கள் பாதுகாப்பிற்காக நான் மலக்குமார்களை நியமித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறார். அதனால் சகோதர சகோதரிகளே, நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய லைஃப், நான் எப்படினாலும் இருப்பேன், நீ இங்கே கேட்பதற்கு நீங்கள் யார் அப்படின்ட்டு நாம் நினைக்கக்கூடாது. எவ்வாறு நம்முடைய உடம்பிற்கு ஆற்றலும் பலமும் சக்தியும் தேவைக்காக நாம் உணவை உட்கொள்கிறோமோ, அதே போல் அல்லாவிடமிருந்து வந்த நமக்கு ரூஹுக்கு அதற்கு சக்தி பெறவும் அல்லாஹ்வுடைய நம்முடைய ரப்புடைய பொருத்தத்தை நாடுவதற்காகவும் நாம் தொழுகை, ஜிக்கிரு, நல்ல செயல்திறன்கள், நல்ல அமல்கள் அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா சூரா ஹாஃபில் கூறுகிறான், உங்கள் பிடரின் நரம்பை விட மிக அருகில் நான் இருக்கிறேன் என்று கூறுகிறான். மறுமை நாள் என்பது ஒன்று உண்டு. அப்பொழுது விசாரணை என்பதும் ஒன்று. அப்பொழுது அல்லாஹு தாலாவும் சாட்சியாக கூறுவான், அவன் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களும் சாட்சியாக கூறும். அதோடு நாம் என்னென்ன செயல்கள் செய்தோமோ நம்முடைய உறுப்புகள் கூட சாட்சியாக மாறி நமக்கு எதிராக கூறும். அதனால் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவன் சொன்ன வழிமுறை நாம் நடக்க வேண்டும். அவன் அனுப்பிய நபிமார்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவனுடைய வேத புத்தகத்தில் எவ்வாறு அவன் எழுதியிருக்கிறானோ, என்ன விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறானோ அதை அறிந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். மேலும் இந்த ரூஹின் சஃபரானது, இந்த ஆன்மாவின் பயணமானது எவ்வாறு முடிகிறது, முடிந்த பிற்பாடி நாம் எந்த உலகத்திற்கு செல்வோம் என்பதை பற்றி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.